அன்னைக்கு நான் அவ கையை பிடிச்சப்பவே ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட பிளான் என்னன்னா வெண்ணிலாக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளுக்கு தாலி கட்டி அவளோட உடலுறவு வைக்கணும். தெரியாம கூட வெண்ணிலாவை அந்த பேய் பாத்திரவே கூடாது. இது ரொம்ப கஷ்டம் டாக்டர். இதை தவிர வேற வழியே இல்லையா? இதை விட்டா வேற வழியே கிடையாது. இந்த வேலையை யார் பண்ண போறதுன்னு சொல்லுங்க. நானே நீ பண்றியா? ஐயோ டாக்டர், அவனுக்கு ஏற்கனவே மேல காண்ட் இருக்கு. இந்த வேலையை செஞ்சது நான் தெரிஞ்சா என்ன நல்ல பேண்ட் வாசிச்சிருவான். ரமணா சார், நீங்க சின்ன வயசுல எங்க சித்தப்பா ஸ்கூலுக்கு போடான்னு சொல்லி திட்டினதுக்கே கோவத்துல அவரை கரண்ட் வச்சு கொண்டுட்டான் தெரியுமா? இத பண்ணது நான் தானு தெரிஞ்சது கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன சாம்பல் ஆக்கி பக்கத்துல இருக்கிற காவால கரைச்சு விட்டுருவான். நான் பண்றேன் டாக்டர். ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்த ரிஸ்க் எடுக்க நான் ரெடியா இருக்கேன். இதுல நான் செத்தாலும் பரவாயில்ல. வெண்ணிலாவுக்கு நல்லது நடந்தா போதும் டாக்டர். நல்ல முடிவு எடுத்திருக்க சிவா. சூப்பர் ப்ரோ. ஹாய். ஹாய். ஹாய் வெண்ணிலா. ஹாய் ஹாய். உள்ள வாங்க. இருக்கட்டும். ஒரு விஷயம் பேசலான்னு வந்தம்மா. என்ன விஷயம்? என்னன்னா உனக்கு மேரேஜுக்கு சாரி வாங்கணும்ல. எந்த ஷாப்புக்கு எந்த டைம் போலாம்? ஆல்ரெடி என்கிட்ட பட்டு சாரீஸ் இருக்கு. அப்பா 1 மந்த்ல மறுபடியும் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார்ல. அப்ப வாங்கிக்கலாம் சாரீஸ். சரிம்மா, உன் விருப்பம். அதெல்லாம் இருக்கட்டும், உள்ள வாங்க, காஃபி சாப்பிட்டு போங்க. இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். நாளைக்கு வந்து குடிக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுமா. சரி. கடவுளே, என்ன மன்னிச்சிரு.
ராகேஷ் போலாமா? என்ன வேலை நீ பண்ணிருக்க? இன்னைக்கு என் கூட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னொருத்த கூட படுத்து இருக்க. ராகேஷ், எனக்கு எதுவும் தெரியாது. நீ சொல்ற மாதிரி நான் எந்த தப்பு மூடு. கேடு கட்ட பொம்மலடி நீ. நீலாம் பேசுறதுக்கு தகுதியே இல்ல. விடு ராகேஷ், ப்ளீஸ். டேய் குண்டா, இது உன் வேலையா? ஐயா ஐயா ஐயா, எனக்கு அவ்வளவு சீன்லாம் கிடையாதுயா. நான் எதுவும் பண்ணலங்க ஐயா. ஐயா, நான் எதுவும் Natural பண்ணல. star. சார், எனக்கு அவ்வளவு தைரியம் கிடையாது சார். நான் உங்களோட நாய் சார். உண்மை சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். என்ன டாக்டர், இது உங்க வேலை தானா? நீங்க பண்றது தப்பு சார். இதெல்லாம் நடக்காம பாத்துக்கிறது தான் என் பொறுப்பு. அப்புறம் உங்க இஷ்டம் சார், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. அந்த வேலையை பண்ணது நான் தான் ராகேஷ். வெண்ணிலாவை காப்பாத்த முடிஞ்சதை நான் செஞ்சேன். நீ என்ன கொன்னாலும் ஐ டோன்ட் கேர். டேய் குண்டா, இங்கதான் சார் இருக்கு. ரூல் நம்பர் 1 என்ன தெரியுமா? தெரியும் சார், நீங்க சொல்றத நாங்க செய்யணும். இல்லடா, ரூல் நம்பர் 1 என்னன்னா, நீ நினைச்சது நடக்கிற வரைக்கும் தூங்கவே கூடாது. நேத்து ஒரே ஒரு நாள் தூங்குனதுக்கு ஆயிரக்கணக்கான ஜென்ம முயற்சி வீணாயிடுச்சுடா. அடியே வெண்ணிலா, உன் கூட உறவு வச்சுக்கிறதுக்காக 5000 வருஷமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மறுபடியும் எத்தனை ஜென்மம் எடுத்தாவது உன்னை சந்திப்பேன், உன் கூட உறவு வச்சுக்குவேன். நீ இல்லாத இந்த ஜென்மம் எனக்கு தேவையில்லை. என் உலகத்துக்கே நான் போயிடுறேன். வெண்ணிலா! 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 தாவுடா சைத்தான் கே பச்சா. கீழ இருந்து ரத்தம் வர வச்சுட்டியேடா சைக்கோ பேயே. சாரி வெண்ணிலா, உன்னை காப்பாத்த இப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஒருவேளை அவன் உன்னோட உயிரை எடுத்திருந்தா? பரவாயில்ல, ஆனா நீ உயிரோட இருப்பல்ல. வெண்ணிலாவோட அப்பாவை பத்தி வெண்ணிலா கிட்ட சொல்லிடலாமா டாக்டர்? இப்ப வேண்டாம், அவ ஷாக்ல இருக்கா. கொஞ்ச நாள் போனதும் நம்மளே டைம் பாஸ் சொல்லிடலாம். டாக்டர், அந்த பேய் வெண்ணிலாவுக்காக திரும்ப வர சான்ஸ் இருக்கா? இந்த ஜென்மத்துல வெண்ணிலாக்காக வரமாட்டான், ஆனா மறுபடியும் பிறந்து வருவான். எங்க எப்படி எந்த ரூபத்துல போறப்பான்னு யாருக்கும் தெரியாது. இனிமே என்னோட வாழ்க்கையே நீதான் சிவா.
உனக்காக மறுபடியும் பிறந்திருக்கண்டி வெண்ணிலா. For more updates, like, comment, subscribe to our channel.